வணக்கம். என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். கார்ப்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயர் அவருக்கு. நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சென்னை போரூர்ல வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். அதோட கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வாக் த்ரூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம பார்க்கிங் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கார் பார்க் பண்ணுறதுக்கான காம்பேக்டான பார்க்கிங் தான். பட் ரோட் லெவல்லேருந்து பார்த்திங்கன்னா, அது ரொம்பவே ஹைட் ஏற்றிருக்கும். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ரோட் ஃபியூச்சரில் ஹைட் ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரோட் லெவல்லேருந்து ரொம்பவே ஹைட் ஏற்றிருக்கோம். ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஹாலு 10.5/12 ஃபீட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவி யூனிட்டும் இந்த ஸ்டேர் கேஸை ஒட்டி வந்து பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிச்சன் கம் டைனிங் கம்ப்ளீட்டாக ஓப்பனாக வந்து வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல கலர் செலெக்ஷன், இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டோட செலெக்ஷன் தான் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ இது பக்கத்துலேயே வந்து ஒரு பூஜாவும் வச்சாச்சு 4x4 சைஸுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓரளவுக்கு மீடியமான சைஸு 8.5/9.5. இதில் ஒரு அட்டாச்டு டாய்லெட்டை வந்து பண்ணிட்டோம். ஸோ நம்ம அப்படியே ஸ்டேர் கேஸ் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு குட்டி லாஞ்ச் இருக்குது, 2 பெட்ரூமை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ பேக் சைடில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெட்ரூம் 14.5/10 ஃபீட்டு. ஸோ இதுலேயே ஒரு அட்டாச்டு பால்கனியும் இருக்குது 3.5/10.5 ஃபீட்டு. ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது 6/5.7. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான். பட் இதில் வந்து ஒரு பெரிய பால்கனி நாங்கள் கொடுத்தோம் 6.5/7.9. பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10.1/13 ஃபீட்டு. உள்ளே ஒரு வாக்கின் வார்ட்ரோபும் இருக்குது. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான வாக்கின் வார்ட்ரோப்பு 6/6. பாத்ரூமும் பார்த்திங்கன்னா 6/6. நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் தான். நம்ம அப்படியே மேலே டெரஸ் வந்தோம்னா, டெரஸில் வந்து ஒரு ரூஃப் ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா, நம்ம ஈவினிங் டைம் வந்து உட்காரோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது வைக்கிறோனாலும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம அப்படியே மேலே போனோம் அப்படின்னா, மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். ஸோ இங்கேயே ப்ரெஷர் பம்பும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வாட்டர் கொஞ்சம் சரியில்லாதனால இங்கே வாட்டர் சாஃப்ட்னரும் வச்சுருக்கோம். ஸோ மேலே இந்த ஹெட்ரூம் மேலே போகிறதுக்கு வந்து ஒரு எம்எஸ் ஸ்டேர் கேஸ், ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வீடு கட்டுறீங்க, இல்லை உங்களுக்கு வீடு கட்டுற யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.